நீட் தேர்வுக்கு எப்படி தயாராகி கொண்டிருக்கிறது களம் என்பது குறித்தான தகவல்களை கேட்டு பெறலாம். அந்த வகையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் 9 தேர்வு மையங்களில் மொத்தம் 3242 மாணவ மாணவிகள் நீட் தேர்வு எழுத உள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுந்தர். புதுக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் இந்த நீட் மறுதேர்வுக்கு எந்த அளவில் களம் தயாராகிட்டு இருக்கு? 9 மையங்கள்லையும் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு ஏற்பாடுகள் என்னென்ன? புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை 9 மையங்களில் நீட் மறுதேர்வு நடப்பதற்குண்டான நடவடிக்கைகளை தேசிய தேர்வு முகமையானது எடுத்துள்ளது. 11 மணி முதல் மாணவ மாணவிகள் தேர்வு மையத்திற்குள் உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர். உள்ளே அனுமதிக்கப்பட்ட அவர்களுக்கு என்ட்ரன்ஸ்லேயே காவல்துறையினர் மிகுந்த சோதனை செய்த பிறகு அவர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். குறிப்பாக ஆல் டிக்கெட் முறையாக உள்ளதா, அவர்கள் தேசிய தேர்வு முகமை விதிக்கப்பட்டுள்ள விதிகளின்படிதான் அவர்கள் வந்துள்ளனரா, குறிப்பாக தங்க நகைகள் ஏதும் அணிந்துள்ளதா, வாட்ச் அணிந்துள்ளதா என்பது குறித்து மிகுந்த சோதனைக்கு பிறகு அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர். அதன் பிறகு அவர்களுக்கு பல்வேறு அறிவுரைகளும் சொல்லப்பட்டு வருகிறது. குறிப்பாக அவர்கள் அவர்களுடைய ஆதார் எண் குறித்து அவர்களுடைய கைரேகையை பதிவு செய்யப்பட்டு ஆதார் அட்டையும் ஒப்பிட்டு பார்த்து அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். மேலும் காலையில் தேர்வு மையத்திற்கு வினாத்தாள்கள் தகுந்த துணை ராணுவ படையோடு கொண்டு வரப்பட்டு அந்தந்த தேர்வு மையத்திற்கு பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டு அங்கும் அந்த துணை ராணுவ படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். சரியாக 1:30 மணிக்கு மாணவ மாணவிகள் தேர்வு எழுதும் மையத்திற்குள் அனுமதிக்கப்படுவது நிறுத்தப்படும். அதன் பிறகு தேர்வு மையத்திற்குள் சென்ற மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு அறிவுரைகள் வழங்கப்பட்டு தேர்வு வினாத்தாள்கள் துணை ராணுவ படைகள் பாதுகாப்புடன் அந்தந்த தேர்வு மையத்திற்குள் தேர்வு அறைக்குள் கொண்டு செல்லப்பட்டு அந்த அவர்கள் துணை ராணுவ படைகள் முன்னிலையிலேயே தேர்வு அதாவது வினாத்தாள்கள் ஓபன் செய்யப்பட்டு அவர்கள் மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்படும் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை 9 தேர்வு மையங்களிலும் அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக குடிநீர் வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. ஆங்காங்கே சிசிடிவி கேமராக்கள் வைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு தேர்வு அறைக்குமே சிசிடிவி கேமராக்கள் வைக்கப்பட்டு மாணவ மாணவிகளின் நிகழ்வுகள் உள்ளிட்டவை கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. நன்றி சுந்தர், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.